இது மனைவிக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது சில பேத்துக்கு இருக்கும். இத தப்பு, ரைட்லாம் நம்ம சொல்ல முடியாது. யார் மனைவி பேச்ச கேட்டு மனைவி சொல்படி நடக்கிறவங்க அப்படின்னா, அது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில சுக்கிரனுக்கு பின்னாடி குரு இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த நபர் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார். மனைவி சொல்லே மந்திரம் இவருக்கு. அதே சமயத்தில ஒரு ஜாதகத்தில 7ஆம் அதிபதிக்கு பின்னாடி லக்னாதிபதி இருந்தார்ன்னு வச்சுக்கங்க. அந்த அமைப்புடையவரும், மனைவி சொல்லே மந்திரம், மனைவி பேச்ச தான் இவங்க கேட்பாங்க. காரணம் என்னன்னா, மனைவி அப்படிங்கிற அந்த கிரகம், அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் முன்னாடி இருக்கு. குரு அப்படிங்கிற கிரகம் பின்னாடி இருக்கு. சுக்கிரன்கிறது மனைவிய குறிக்கும். குருங்கிறது ஜாதகர குறிக்கும். அப்ப இந்த ஜாதகர் மனைவி பின்னே தான் இருப்பார். மனைவி சொல்லே இவருக்கு மந்திரம். அதே அதிபதி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில 7ஆம் அதிபதிங்கிறது களத்திர ஸ்தானாதிபதி. அந்த 7ஆம் அதிபதிக்கு பின்னாடி லக்னாதிபதி இருக்கிறனால, இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில இருந்தா, அந்த ஜாதகர் மனைவி சொல்லே மந்திரம் என்று துதி பாடுவார்.